Good morning, sirs. Good morning, sir. So, as usual, உலகத்தரம் வாய்ந்த Grey's Anatomy for Students editionல அப்பர் லிம் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பர் லிம்ல ஆல்மோஸ்ட் நம்ம 4th செஷன் வந்துட்டு இருக்கோம். இப்போ நேரா அப்பர் லிம்குள்ள போகலாம். நேற்று இந்த டயக்ராமோட தான் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா? நேற்று இந்த கொரக்கோப்ரேக்கியாலிஸ் பற்றி ஒரு ப்ரீஃப் அவுட்லைன் அப்பர் லிம். ஏன்னா எப்போவுமே அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம எங்கே படிக்கிறோமோ எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து படிக்கக்கூடாது. பல்லஸ்லேருந்து லேசாக ப்ரஷ் பண்ணணும். ஸோ ஸ்டர்னம் அப்படியே கூட சொல்லிகிட்டே வாங்க. ஸ்டர்னம், manubrial sternum, body of the sternum, xiphoid process, clavicle, நீங்களும் அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே சொல்லுங்கள். clavicle, medial end of the clavicle, lateral end of the clavicle, acromion process வந்து பார்ட் ஆஃப் தி ஸ்கேப்புலா, clavicle கிடையாது. clavicle ரெண்டு பார்ட்டு தான், medial end, lateral end. ஸோ acromion ப்ராசஸ்க்கு கீழே வந்து கொரக்காய்டு ப்ராசஸ். ஸோ ஸ்கேப்புலாவில் மீதி நம்ம இப்போ தொட்டு பார்க்க முடியாது. பட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்ன இருக்குது? ஸ்கேப்புலா, ஸ்பைன் ஆஃப் தி ஸ்கேப்புலா, supraspinatus muscle, infraspinatus muscle, tip of the scapula, glenoid labrum, head of the humerus, shaft, medial epicondyle, lateral epicondyle. இதுதான் medial epicondyle, இதுதான் lateral epicondyle. ஸோ அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டையோட மெயின் கான்டூர் ஆஃப் தி ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறது வந்து ட்ரெப்பீசியஸ். கான்டூர் ஆஃப் தி ஷோல்டர் ஃபார்ம் ஆகிற மசில் பேர் ட்ரெப்பீசியஸ். அப்புறம் இந்த கான்டூர் ஆஃப் தி ஷோல்டர் இங்கே ஃபார்ம் ஆகிறது டெல்டாய்ட் அப்படின்னு பார்த்தோம். பைசெப்ஸோட ரெண்டு ஹெட்டு, பைசெப்ஸோட ஆரிஜின் பார்த்தோம், கிளினாய்ட் லேப்ரம். இன்சர்ஷன் ரெண்டு ஹெட்டு நம்ம பார்த்தோம், ஒன்று ரேடியஸ்லேயும் இன்னொன்று அல்னாலையும். அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளெக்ஷன், எல்போவோட ஃப்ளெக்ஷன் அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு ஹெட்டு நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ இந்த அவுட்லைனோட கொரக்கோப்ரேக்கியாலிஸ் மசிலையும் நேற்று பார்த்தோம். கொரக்காய்ட் ப்ராசஸ்லேருந்து அது ஹியூமரஸ் வரைக்கும் போகிறத பார்த்தோம். இப்போ இந்த ஆக்சிலரி ஆர்ட்ரி பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆக்சிலரி ஆர்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்ட்ரி. ஏன் இம்பார்ட்டண்ட் ஆர்ட்ரி அப்படின்னா, இப்போ வந்து ஹார்ட்லேருந்து பிளட் சப்ளை வருது, ஆர்ச் ஆஃப் அயோட்டா வருது. லெஃப்ட்டில் பிரேக்கியோசெஃபாலிக், ரைட்டில் பிரேக்கியோசெஃபாலிக் வந்து ரைட்டில் சப்க்ளேவியனாக மாறி, ரைட்டில் அது வந்து காமன் கரோட்டிடாக போகுது. லெஃப்ட்டில் வந்து காமன் கரோட்டிடாகவும் வருது, லெஃப்ட்டு சப்க்ளேவியனாக வருது. இதுதான் 3 பிரான்ச்சஸ் ஆஃப் அயோட்டா. ஆர்ச் ஆஃப் அயோட்டாக்கு வந்து 3 பிரான்ச் தான். ஞாபகம் இருக்கா இது நல்லா? ஸோ இந்த டயக்ராமை நல்லா ஒத்து பாருங்கள். இதுதான் ஹார்ட்டோட இது வந்து பேசிக்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வர பிரான்ச்சு. அதாவது எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, அந்த முதல்ல வந்தவங்களை எல்லோரும் உலகம் ஞாபகம் வச்சுக்கும், 2வது 3வது வந்ததை ஞாபகம் வச்சுக்காது. ஸோ இவர் தான் ஆர்ச் ஆஃப் அயோட்டா. ஆர்ச் ஆஃப் அயோட்டா என்னது? ஆர்ச் ஆஃப் அயோட்டா தான் வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் ஆஃப் தி ஹார்ட்டோட பிரான்ச்னே சொல்ல முடியாது, அதான் ரூட்டே. அங்கேருந்து தான் முதல்ல மெயின் ரோடு போகுது. அங்கேருந்து நம்ம ஊருக்கு போகும்போது சொல்லுவோம், நீங்கள் நேராக போங்க, அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும், அங்கே ஒரு 3 ரோடு பிரியும். வடக்கா போனால் ஒன்று, தெற்கா போனால் ஒன்று, கிழக்கா போனால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஆர்ச் ஆஃப் அயோட்டா தான் ரூட் ஆஃப் ஹார்ட்டு. அதோடைய ஃபஸ்ட்டு பிரான்ச் பார்த்திங்கன்னா பிரேக்கியோசெஃபாலிக் ட்ரங்க். நான் எப்போவுமே சொல்வேன், ரைட் மட்டும் பிரேக்கியோசெஃபாலிக் ட்ரங்காக வந்து இந்த 2 பிரான்ச்சாக அப்புறம் பிரிச்சுக்கும். இந்த 2 பிரான்ச்சுங்கிறது என்ன? ஒன்று காமன் கரோட்டிட், இன்னொன்று சப்க்ளேவியன். ஆனால் லெஃப்ட்டில் அப்படி கிடையாது. காமன் கரோட்டிட் தனியாக இருக்குது, சப்க்ளேவியன் தனியாக இருக்குது. என்ன காரணம் ஏதுன்னு தெரியாது. பட் இயற்கையில் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஸோ இது போகும்பொழுது இது வந்து காமன் கரோட்டிட் இதே மாதிரி மாறிடும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக தெரியுது இல்லையா? ஸோ உங்களோட அசைன்மெண்ட்டில் பேஜ் நம்பர் 186 ஃபிகர் 3.83 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த லெஃப்ட் சப்க்ளேவியனும் ரைட் சப்க்ளேவியனும் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த ஆர்டீரியல் ட்ரீ ஆஃப் தி பாடியே ஒரு இம்பார்ட்டண்ட். இது ஹார்ட்லேருந்து வெசல்ஸை ட்ரேஸ் பண்ண தெரியணும். உதாரணம் அப்பர் லிம் வெசல்ஸ் ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ச் ஆஃப் அயோட்டா, பிரேக்கியோசெஃபாலிக் ட்ரங்க்கு, சப்க்ளேவியன் ஆர்ட்ரி, ஆக்சிலரி ஆர்ட்ரி, பிரேக்கியல் ஆர்ட்ரி, ரேடியல் ஆர்ட்ரி, அல்னார் ஆர்ட்ரி, டிஜிட்டல் பிளெக்ஸஸ். கையில் அத்தோட முடிஞ்சுது. பாடியில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் ஆஃப் அயோட்டா, தொராசிக் அயோட்டா, அப்டாமினல் அயோட்டா, காமன் இலியாக் ஆர்ட்ரி, எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்ட்ரி, இன்டர்னல் இலியாக் ஆர்ட்ரி, ஃபெமோரல் ஆர்ட்ரி, ஆன்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி, டார்சாலிஸ் பீடியல் ஆர்ட்ரி, டிஜிட்டல் பிளெக்ஸஸ். காலில் அத்தோடு முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்போ அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக ஆர்டீரியல் பிரான்ச்சஸ் கிடையாது. மேலே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த வெர்டிபிரல் ஆர்ட்ரி, பெசிலர் ஆர்ட்ரி, அன்றைக்கி நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்தது இல்லையா, சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ், இப்போது
தெரியாத மாதிரி இருக்கும். அதுதான் பியூட்டி ஆஃப் anatomy. தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், தெரியாத மாதிரியும் இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா தெரியாது. ஸோ பிரெயினுக்கு போகிறது உங்களுக்கு தெரியும். இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி, எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி, காமன் கரோட்டிட் ஆர்ட்ரியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி உள்ளே வந்து கெவர்னஸ் சைனஸ் வழியாக உள்ளே போய் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் தி பிரெயினை கம்யூனிகேட் பண்ணுது. பின்னாடி யார் கம்யூனிகேட் பண்ணுறாங்க? வெர்டிபிரல் ஆர்ட்ரி வருது. வெர்டிபிரல் ஆர்ட்ரி வந்து பெசிலர் ஆர்ட்ரியாக மாதிரி போஸ்டியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி ஆகி அது ஒரு ரவுண்டான மாதிரி நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன பேர்? சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ். சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இது யாருன்னு உங்களுக்கு தெரியும். பிரேக்கியோசெஃபாலிக் ட்ரங்க்கு, ரைட்டு காமன் கரோட்டிட் ஆர்ட்ரி, ரைட் சப்க்ளேவியன் ஆர்ட்ரி. சப்க்ளேவியன் ஆர்ட்ரி சின்ன இடம் தான். இந்த ஃபஸ்ட்டு ரிப் மேலே ஜஸ்ட்டு டச் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு ரிப் மேலே ஜஸ்ட்டு கிராஸ் ஆகுது. இந்த லேட்ரல் மார்ஜின் ஆஃப் ஃபஸ்ட்டு ரிப்போடு அது முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அது ஆக்சிலரி ஆர்ட்ரியாக மாறிடுது. சப்க்ளேவியன்னா என்ன அர்த்தம்னா, கிளேவியன்னா கிளாவிக்கல்னு அர்த்தம். கிளேவியன்னா கிளாவிக்கல்னு அர்த்தம். அந்த கிளேவியனுக்கு பக்கத்தில் சப்பில் இருக்குது, கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால அதை சப்க்ளேவியன் சொல்கிறோம். ஆக்சிலரி ஆர்ட்ரிக்கு 3 பிரான்ச் சொல்கிறாங்க. அந்த 3 பிரான்ச் யார் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெக்டோரலிஸ் மைனர் தான் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்டு பார்ட்டு. கீழே அப்படியே வந்து அது பிரேக்கியல் ஆர்ட்ரியாக கண்டினியூ ஆகுது. இப்போ அழகாக ட்ரேஸ் பண்ணலாமா? ட்ரேஸ் தி ஆர்ட்ரி ஆஃப் தி அப்பர் லிம் அப் டு எல்போ. எல்போ வரைக்கும் ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னா, ட்ரேஸ்னால் பாதையை கண்டுபிடி, அதோடைய பாதையை கண்டுபிடி. பாதையை கண்டுபிடி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்ட்டு, ரைட்டு பிரேக்கியோசெஃபாலிக்கு, ரைட்டு சப்க்ளேவியன், ரைட்டு ஆக்சிலரி ஆர்ட்ரி, ரைட்டு பிரேக்கியல் ஆர்ட்ரி. அதுக்கு கீழேயும் உங்களுக்கு தெரியும் அல்னார் ஆர்ட்ரி, ரேடியல் ஆர்ட்ரி. ஸோ இந்த ஆக்சிலரி ஆர்ட்ரி என்னென்ன பிரான்ச்சஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஸ்கேப்புலாவை சுற்றி அது கொடுக்கறது தான் அதுக்கு முக்கியமான ஆர்டீரியல் சப்ளை. ஆன்டீரியர் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரி, சப்ஸ்கேப்புலர் ஆர்ட்ரி, லேட்ரல் தொராசிக் ஆர்ட்ரி, இந்த மாதிரி அது பிளட் வெசல் சப்ளை பண்ணுது. உங்களுடைய அசைன்மெண்ட்டில் இந்த டயக்ராமும் ஆட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 653, ஃபிகர் நம்பர் 7.49. அதாவது ஆர்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை வேறு கான்செப்ட். அதாவது ஒரு மடையிலேருந்து தண்ணி திறந்து விடுறாங்க அப்படின்னா அது ஏரிக்கு வர வரைக்கும் வழியிலெல்லாம் எல்லா ஊருக்கும் பிரான்ச்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு ரிவர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ரிவர் போகுது அப்படின்னா அங்கங்கே என்ன பண்ணுவாங்க? அடைச்சி டேம் கட்டுவாங்க, இல்லை வந்து வாய்க்கால் திறந்து விடுவாங்க. ஊருக்குள்ளே சின்ன சின்ன நதியாக போவோம். சின்ன சின்ன நதியாக போகும்போது ஊருக்குள்ளே சின்ன சின்ன வாய்க்காவாக வெட்டி விடுவாங்க. அந்த வாய்க்கால் பரப்பில் போகும்போது, வரப்பில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி விடுவாங்க. அது மாதிரி தான் ரிவரில் அதுக்கு பேர் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி படித்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். ட்ரிபியூட்டரிஸ் ஒரு நதியோட முனைக்கரை ஓரம், அதோடைய எண்டு பிரான்ச்சஸை ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளட் சப்ளையில் நம்ம வந்து ஆர்டீரியல் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டீரியல் ட்ரீனா மரம். ஒரு மரத்தை, ஒரு ஆலமரத்தை யோசிச்சு பாருங்கள். ஒரு தண்டு வடம் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ட்ரங்க் இருக்குது, அதுக்கப்புறம் அது மெயின் பிரான்ச்சஸ் கிளைகள், சப் பிரான்ச்சஸ் அதுக்கும் கீழே கிளைகள், அதுக்கப்புறம் இலைகள். இந்த இலைகளை தான் நம்ம ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கிளைகளை தான் நம்ம வந்து ஆர்டீரியல் பிரான்ச்சஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இது மெயின் வருது, மெயின் ரிவர். அங்கேருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆன்டீரியர் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரி, தொராக்கோ அக்ரோமியல் ஆர்ட்ரி. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்தந்த பேருக்கே அந்தந்த வார்த்தை இருக்குது. தொராக்கோ அக்ரோமியல் ஆர்ட்ரினா அக்ரோமியல் ப்ராசஸ்க்கும் தொராக்ஸ்க்கும் கொடுக்குற சப்ளை அப்படின்னு அர்த்தம். ஆன்டீரியர் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரினா ஆன்டீரியர்னால் முன்னாடி, சர்க்கம்ப்ளெக்ஸ்னால் சுற்றுப்பாதை, ஹியூமரல் அப்படின்னா ஹியூமரஸ் போனுக்கு தர இது, ஆர்ட்ரினா நல்ல ரத்த குழாய் அப்படின்னு பேர். அந்த பேரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அது எந்த இடத்துக்கு போகுதுன்னு. அதை வச்சு தான் பேரும் வச்சுருக்காங்க. போஸ்டீரியர் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரினா உங்களுக்கு இப்போ புரியும். போஸ்டீரியர்னால் பின்னாடி, சர்க்கம்ப்ளெக்ஸ்னால் பின்னாடி உள்ள சுற்றுப்பாதை, ஹியூமரல்னால் அது ஹியூமரஸ் போனை சுற்றி வருது அப்படின்னு அர்த்தம். லேட்ரல் தொராசிக் ஆர்ட்ரினா தொராக்ஸுக்கு லேட்ரல் சைடாக வருது. இப்போ இதுவே இந்த பக்கம் வந்தால் அது மீடியல் தொராசிக் ஆர்ட்ரி. இப்போ இது ஓரத்தில் வரதுனால இது வந்து லேட்ரல் தொராசிக் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சுப்பீரியர் தொராசிக் ஆர்ட்ரினா மேலே வந்துக்கிட்டு இருக்குது, அதனால சுப்பீரியர். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் மறக்கவே கூடாது. ஆன்டீரியர், போஸ்டீரியர், மீடியல், லேட்ரல், டார்சல், வென்டர், சுப்பீரியர், இன்ஃபீரியர், அதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. எப்போவுமே நல்ல ரத்தம் கொடுத்த உடனே அப்புறம் என்ன ஆகுது? நம்மளுடைய தசைகள் பயன்படுத்தின பிறகு அது அசுத்த ரத்தமாக மாறுது. அந்த அசுத்த ரத்தம் திரும்ப எங்கே போகணும்? கடைசி அது கூட எங்கே போய் சேரணும்?
ரைட் ஏட்ரியத்துக்கு போய் சேரணும். அங்கேருந்து அவர் எப்படியோ எந்த வெசல் மூலியமாக எடுத்துகிட்டு போவார்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கெட்ட அசுத்த ரத்தம் இருதயத்தில் ரைட் ஏட்ரியத்துலேருந்து எங்கே இறங்குது? அடுத்து ரைட் வென்ட்ரிக்கல். அடுத்து ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே போகுது? ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லாம் போகாது. போயிட்டால் மனுஷன் இறந்துருவாங்க. ரைட் ஏட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து எதில் போகுது? பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்ஸை நோக்கி போகுது. அசுத்த ரத்தத்தை லங்ஸை நோக்கி போய் லங்ஸ் எல்லாம் ஃபில்ட்ரிங்லாம் பண்ணிவிட்டு அசுத்த ரத்தத்தை பல்மனரி வெயின்ஸ் வழியாக போகும்போது ஒருத்தையாக போகிறோம், வரும்போது 4 பேர் தூக்கின்னு வராங்க. அதே மாதிரி தான் ஆர்ட்ரி வந்து வரும்போது ஒருத்தையாக தான் வருது, அசுத்த ரத்தத்தை போகும்பொழுது 4 பேராக தூக்கிட்டு போகிறாங்க. அந்த சுத்தமான ரத்தத்தை, அதாவது இறைவனடி சேர்றதுக்கு 4 பேர் சுத்தமாக தூக்கின்னு போகிறாங்க இல்லையா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறது. 2 pairs ஆஃப் பல்மனரி, 2 pairsனால் 4ன்னு அர்த்தம், 2 ஜோடி. 4 பல்மனரி வெயின் சொல்லியா எங்கே வந்து திறக்கிறாங்க? லெஃப்ட் ஏட்ரியத்தில். அதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஓப்பன் ஆகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டா, திரும்ப இதே சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்குது. இது பேர் தான் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு பேர். இதுக்கு 0.8 செகண்ட் ஒரு கார்டியாக் சைக்கிளோட அளவு வந்து 0.8 செகண்ட். 0.8னா ஒரு செகண்டை விட குறைவானது. இந்த நான் இவ்வளோ சொல்கிற நேரம் வந்து ஒரு சொடக்கு மேலே சொடக்கு போடும் பாட்டு வருது, அந்த சொடக்கில் போடுற சவுண்டை விட அதுக்குள்ளே முடிஞ்சிடுது. ஸோ நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த இயற்கையோட ப்ராசஸை பற்றி நீங்கள் சிந்திச்சு பார்க்குற அளவை விட மிகவும் வேகமானது. ஸோ இப்போ இந்த அசுத்த ரத்தத்தை எப்படி வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் பேரும் வரும். பிரேக்கியோசெஃபாலிக் வெயின், சப்க்ளேவியன் வெயின். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலரி ஆர்ட்ரிக்கு பதிலாக இங்கே ஆக்சிலரி வெயின் கிடையாது. இங்கே பேர் அதுக்கு பெசிலிக் வெயின் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக என்ன பேரில் ஆர்ட்ரி வருதோ அதே பேரில் தான் வெயினும் வரும். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட், இல்லாட்டி எல்லோரும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடுவீங்களே இல்லையா? அதனால் ஆக்சிலரி ஆர்ட்ரிக்கு பதிலாக இந்த வெயின் பேர் வந்து பெசிலிக் வெயின் அப்படின்னு பேர். அப்புறம் இந்த வெயின் பேர் செஃபாலிக் வெயின் அப்படின்னு பேர். இந்த வெயினை நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. சிக் பேஷண்ட்ஸில் நம்ம இந்த ஹியூமரஸ் பக்கத்தில் ஐவி போட்டிருப்போம், வார்டில் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப டிஹைட்ரேட்டடாக இருக்கும்போது கையில் போகிற இந்த வெயின் தெரியும், அங்கே வந்து நம்ம வென்ஃப்ளான் போட்டிருப்போம். ஸோ அந்த வெயின் பேர் செஃபாலிக் வெயின். உள்ளே தெரிகிறது வந்து பெசிலிக் வெயின். ரெண்டும் சேர்த்து ஆக்சிலரி வெயினாக மாறி அதுக்கப்புறம் தான் அது சப்க்ளேவியன் வெயினாக மாறுது. ஸோ இங்கே ஆக்சிலரி வெயினோட பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பகுதி தான். அங்கே எப்படி நம்ம வந்து பிரேக்கியல் ஆர்ட்ரி நம்ம பார்த்தோமோ இங்கே பெசிலிக் வெயின் பார்க்குறோம். செஃபாலிக் வெயினும் பெசிலிக் வெயினும் சேர்ந்து ஆக்சிலரி வெயினாக மாறி சின்ன பகுதி தான். அதுக்கப்புறம் சப்க்ளேவியன் வெயினாக மாதிரி சப்க்ளேவியன் வெயினும் யார் எம்டி ஆகுறாங்க? சப்க்ளேவியன் வெயின் யாரோட சேர்றாங்க? காமன் ஜுகுலார் வெயின். இன்டர்னல் ஜுகுலார் வெயினும் எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயின். இன்டர்னல் ஜுகுலார் வெயினோட ஆப்போசிட் சொல்லியிருக்கேன். இன்டர்னல் ஜுகுலார் வெயினோட இணை வந்து இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி. எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயினுக்கு தான் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி. ரெண்டுமே சேர்ந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து முகத்துக்கு கொடுக்குது, இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி பிரெயினுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இன்டர்னல் ஜுகுலார் வெயின் பிரெயினோட அசுத்த ரத்தத்தை ட்ரெயின் பண்ணுது. எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயின் முகத்தோட அசுத்த ரத்தத்தை ட்ரெயின் பண்ணுது. எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயினும் இன்டர்னல் ஜுகுலார் வெயினும் இந்த சப்க்ளேவியன் வெயினோட சேர்ந்து சுப்பீரியர் வீனக்காவாக திறக்குது. ஸோ இது வந்து அனாட்டமியை கான்கர் பண்ணணும் அப்படின்னா ரெப்படிஷன் தான். திரும்ப 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 சொன்னதையே கிளிப்பில் போல் சொல்லி. சரி, இப்போ நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற நரம்புகள். இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற நரம்புகள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த வெர்டிப்ரா எத்தனைன்னு சொல்லியிருக்கேன். சர்விக்கல் வெர்டிப்ரா 7, thoracic vertebra 12, lumbar vertebra 5, sacrum 5, coccyx 4, fused into 1. இது நம்ம தெரிஞ்சுட்டோம். ஆனால் அதே நரம்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கலில் வந்து 8 நரம்புகள், thoracic-ல 12, லம்பாரில் 5, சேக்கரத்தில் 5, காக்கிக்ஸில் கிடையாது. அதனால் மொத்த நரம்புகள் வந்து மேலே 1 எக்ஸ்ட்ரா ஆகி கீழே 4 தள்ளுபடி ஆனதுனால 31 தான் வரும். அந்த 31ல் முதல் 8 நரம்புகள் கழுத்துலேருந்தே வருது. C1, C2, C3, C4, C5, C6 அப்படின்னு பேர். இதில் இந்த பிரேக்கியல் பிளக்ஸஸ் தான் மிகவும் முக்கியமானது. ஸோ உங்களுடைய ஹோம்ஒர்க்கில் டயக்ராம் பேஜ் நம்பர் 656 ஃபிகர் 7.51 எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா C5, C6, C7, C8, T1 இந்த டயக்ராமும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபிகர் நம்பர் 7.51ல் பி
முதல்ல சொன்னது ஏ, ரெண்டாவது பி. இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸோட ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இது ரொம்ப குழப்பமாக இருக்கும். பட் இருந்தாலும் எப்படி வந்து இது அட்லீஸ்ட் என்ன நடக்குதுனாலும் புரிஞ்சுக்கலாம். இது மனப்பாடம் பண்ண முடியலனாலும் C5 C6 வராங்க, C7 வராங்க, C8 வராங்க, T1 வராங்க. நல்லா கவனமாக பாருங்கள். C5 C6 வந்து கனெக்ஷன் ஆகிடுறாங்க, அவங்க சுப்பீரியர் ட்ரங்காக மாறிடுறாங்க. C7 மிடில் ட்ரங்காகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. C8 T1 இன்ஃபீரியர் ட்ரங்காக மாறுறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேர் சேர்ந்து ஒன்றா வராங்க, இவர் தனியாக சிங்கிளாக வராரு, இவங்க 2 பேர் கூட்டம் சேர்ந்து வந்துடுறாங்க. இப்போ இங்கே தான் இருக்குது, எல்லா குழல்படியும் இருக்குது. இப்போது இது என்ன ஆகுது, ஆளுக்கு 2 பிரான்ச் விடுறாங்க. அவங்க வந்து இங்கே டிவிஷன்ஸ் அப்படின்னு பேர். இந்த சுப்பீரியர் ட்ரங்க் என்ன ஆகுது, ஆன்டீரியர் டிவிஷன் போஸ்டீரியர் டிவிஷனாக மாறுது. ஒரு 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 பிரான்ச் கொடுக்குது. மிடில் பிரான்ச்சும் ஒரு ஆன்டீரியர் ஒரு போஸ்டீரியர் கொடுக்குது. இன்ஃபீரியரும் ஒரு ஆன்டீரியர் ஒரு போஸ்டீரியர் கொடுக்குது. சுப்பீரியரோட ஆன்டீரியரும் சேர்ந்து லேட்ரல் கார்டாக மாறுது. 3ஓட போஸ்டீரியரும் சேர்த்து போஸ்டீரியர் கார்டாக மாறுது. இந்த 2ஓட இந்த ஆன்டீரியர் பிரான்ச் வந்து அப்படியே மீடியல் பிரான்ச்சாக மாறுது. இது ஏன் மாறுது, எதுக்குன்னா நம்ம வந்து இந்த கையோட நர்வ் சப்ளையை பொறுத்து இருக்குது. கை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். கால் இருக்கிற மாதிரி கை இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் யாரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா பெருமாளை ஞாபகம் வச்சுக்கணும். யாரை ஞாபகம் வச்சுக்கணும், பெருமாளை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன்னா அவரை தான் நீங்கள் டக்குன்னு ஞாபகம் பண்ணிக்க முடியும், ஒரு பார்த்த ஆள், ஒரு பார்த்த முகம். ஸோ பெருமாள் என்ன பண்ணுறாரு, இப்படி இருப்பார், இல்லை இப்படி இருப்பார். ஸோ நம்மளோட அனாட்டமிக்கல் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திறந்த கைகளை வெளியே பார்க்கறது தான். பாருங்கள், இதுதான் ஒருத்தரோட அனாட்டமிக்கல் பொசிஷன். அனாட்டமிக்கல் பொசிஷன் என்ன, திறந்த கையோட நிறுத்தல். ஆனால் கால் பார்த்தீங்கன்னா உள்ளே திரும்பி இருக்குது. இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணால் தான் புரியும். கால் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, கை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இல்லாட்டி எப்பவும் போல் நிற்கணும்னா இப்படி தானே நிற்கணும், இது போல் நின்று இருக்கணும், கையை திருப்பி நின்று இருக்கணும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஒரு விஷயத்தையும் திறந்த மனசோட பார்க்கணும், கைகள் திறந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையிலே சொல்கிற வழினால் இயற்கையோட அனாட்டமிக்கல் பொசிஷன் என்னது, கை வந்து திறந்து இருக்குது. கை வந்து என்ன பண்ணுது, சுப்பினேட் ஆகிருக்கு. இது வந்து சுப்பினேட், இது ப்ரொனேஷன். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சுப்பினேஷன் ப்ரொனேஷன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட்டாக இருக்கிறதுனால தான் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த C1 C2 எங்கே வருது, C2 C3 C4 C5 C6 C7 C8. கை வந்து இந்த ரிப்பன் பக்கோடாவை திருப்பி விட்ட மாதிரி திருப்பி விட்டுருக்கிறதுனால அத்தனை ட்ரங்க்ஸும் திருப்பி இருக்குது. ஏன்னா C2 இங்கே ஆரம்பித்து C2 C3 C4 வந்து C6 C7 C8 T1. ஏன்னா அப்போ தான் இந்த நரம்பு எல்லாமே கரெக்டாக ஈவனாக டேர்ன் ஆகி திரும்ப T1 T2க்கு இங்கே வந்துடணும். ஏன்னா கைக்கு உள்ளே போகணும், கைக்கு உள்ளே போகணும். அதனால தான் அந்த ட்ரங்க்ஸில் அத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ். அதனால தான் இந்த கம்பர்சமாக இருக்குது இந்த டயக்ராம். இப்போ யாரோட கனெக்ஷன் ஆகுறாங்க நமக்கு தெரியாது. பட் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இதில் தெரியுது. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். C5 C6 ஜாயின் ஆகுது, C7 தனியாக வராங்க, C8 T1 சேர்றாங்க. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் பிரேக்கியல் பிளெக்ஸஸோட என்ன நர்வ்ஸ் இன்வால்வ் ஆகுதாவதுன்னு தெரியணும். C5 C6 C7 C8 T1 இவ்வளோ தெரியலனாலும் இதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப இந்த புத்திசாலியாக இருக்கிறவங்க இந்த டயக்ராமை மனப்பாடம் பண்ணலாம், யாரோட கனெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த படம் தான், அதே படத்தை தான் இப்போ கொஞ்சம் விரிவுபடுத்தி காட்டியிருக்காங்க. இந்த லாங் தொராசிக் நர்வ் கான்ட்ரிபியூஷன் டு ஃப்ரீனிக் நர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, C5 C6 C7 C8 T1 வந்து சர்விக்கல் பிரான்ச்சஸ். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து தான் இப்போ உங்களுக்கு புரியாது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ரூட்னா வேறு, ட்ரங்க் அப்படின்னா ஒரு மரத்தை போல தான் பேர் வச்சுருக்காங்க. நல்லா தெரியுதா, ரூட்னா வேறு, ட்ரங்க்னா அந்த தண்டு, டிவிஷன்ஸ் அப்படின்னா அங்கேருந்து கிளைகள்லேருந்து சின்ன கிளைகள் கார்ட்ஸு, டெர்மினல்லாம் நுனி கிளைகள் அப்படின்னு நர்வ்ஸ் வருது. ஸோ இந்த நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த கையில் 4 நர்வு போகுது அப்படின்னு. மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ், ரேடியல் நர்வ், மீடியன் நர்வ், அல்னார் நர்வ். ஸோ இந்த 4 நர்வ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் மூலயமா தான் ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா தெரியுதா,
இவங்க இப்படி பிரிஞ்சு கிரிஞ்சு எல்லாம் மாறி கீறி வந்தாலும் கடைசியில் இவங்க என்னவா மாறுறாங்க, இந்த கார்டு லேட்ரல் கார்டு, போஸ்டீரியர் கார்டு, மீடியல் கார்டாக இருக்குது. லேட்ரல் கார்டு வந்து 2 பிரான்ச்சாக மாறி அதில் ஒன்று மீடியல் நர்வாக கனெக்ஷன் ஆகிடுது. அந்த C7 அப்படியே ரேடியல் நர்வாக போகுது. C8 T1 அல்னார் நர்வாக போகுது. C5 C6 வந்து மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வாக போகுது. இப்போ நீங்கள் அந்த பேஜ் நம்பர் 22ல் இருக்கிற டயக்ராமை நீங்கள் நினைவுபடுத்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மஸ்குலோகுட்டேனியஸ் இந்த C8 T1 தான், C8 தான் கையோட நுனி வரைக்கும் போகுது. அதே மாதிரி தான் C8 தான் அல்னார் நர்வ் கையோட நுனி வரைக்கும் போகுது. இப்போ தான் அந்த டெர்மட்டோம். ஏன் அந்த டெர்மட்டோம்னா என்ன உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எங்கே தொட்டால் எங்கே ஷாக் அடிக்கும் எனக்கு தெரியும்டா, அந்த ப்ரோக்ராம் தான். ஸோ எங்கே தொட்டால் எங்கே ஷாக் அடிக்கணும்னா கையில் தொட்டால். அதனால தான் கழுத்து நரம்பு தேஞ்சாக்கா பேஷண்ட் என்ன சொல்கிறாங்க, கையெல்லாம் மரத்து போன மாதிரி இருக்குது சார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கள் சித்தி சொன்னாங்க சார், எங்கள் சித்தி. சர்விக்கல் கார்டு, இந்த சர்விக்கல் ரீஜனில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நரம்புகள் என்ன, C5 C6 C7 C8 T1. இதில் C8 T1ங்கிறது கீழே நம்மளுடைய சுண்டு விரல் பகுதிக்கு வரது தான் C8 T1. இந்த மேலே வரது தான் C4 C5. இந்த பகுதி வரது எல்லாமே வந்து C6 C7. தெரியுதா? இப்போ சுண்டு விரல் பகுதி C8, கட்டை விரல் C6, இந்த மீதி உள்ள 4 விரல் C7. அப்படியே மேலே போனீங்கன்னா C2 C3 C4 C5. இந்த உள்ளங்கை, இந்த கையோட உள்பகுதி T1 T2. இதெல்லாம் ஃபோட்டோகிராஃபிக்காக தான் ஞாபகம் வச்சுக்கணும், மெமரியாக தான். இதுக்கு ஏன் எதுக்கு எல்லாத்தையும் நான் புரிஞ்சு தான் படிப்பேன்னா இதெல்லாம் புரிஞ்சு படிக்க முடியாது, தெரிஞ்சு படிச்சுக்கிறது. எங்கே கரண்ட் வருது, நம்ம சுவிட்சு போட்டால் அதுக்கு தானே நம்ம சுவிட்ச் லேபிளிங் பண்ணியிருக்கோம். F1 F2 எந்த ஃபேனை போடணுன்னா நமக்கு நம்பர் தெரியுது. நிறைய பேர் இருக்குது, யாரோ ஒருத்தனா நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. நிறைய பேர் இருக்கிற இடத்துல டக்குன்னு இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, எல்லா சுவிட்சும் பட்டு இந்த கல்யாணத்தோட மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் எந்த ஃபேன் எந்த சுவிட்சுன்னு தெரியாது. அந்த கல்யாண மண்டபம் மேனேஜர் என்ன பண்ணுவார், ஒரு சாவி எடுத்துன்னு வந்து ஒரு ரப்பர் ஸ்லிப்பரை போட்டு ஒரு கையிலே கட்டின்னு வந்து என்ன பண்ணுவார், கதவை திறந்துட்டு பட்டுன்னு போட்டு எல்லாத்தையும் போடுவார். மின்சாரத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவார். ஸோ இண்டக்சிங் லேபிளிங் இல்லைன்னா நிறைய வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் பேர் இண்டக்சிங் லேபிளிங். கைக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன நரம்பு நம்ம ஃபேனுக்கு போடுறோம்ல, F1 T1, அது மாதிரி தான் இந்த C2 C3 எங்கே தொட்டால் எங்கே ஷாக் அடிக்கணுங்கிறது இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். இந்த அட்லீஸ்ட் இந்த சுண்டு விரல்லாம் C8ன்னு தெரியணும், இதெல்லாம் C7 தெரியணும், கட்டை விரல் C6ன்னு தெரியணும், இது C2 C3 C4, இந்த உள்ளங்கை பக்கம் இந்த உள் பகுதி வந்து T1 அப்படின்னு தெரியணும். அதனால தான் நீங்கள் பஸ்ஸில் அப்படியே கழுத்து சாய்ஞ்சு ஜொல்லு ஒழிஞ்சு தூங்கிட்டு இருக்கும்போது ஏஞ்சிக்கும் போது கையெல்லாம் மரத்து போன மாதிரி இருக்குது. இப்போ தெரியுதா ஏன் மரத்து பண்ண மாதிரி இருக்குன்னு? நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எழுப்பாப்பா ஏஞ்சுக்கார் அப்படி நம்ம ஏஞ்சுக்கார். அப்புறம் என்ன பண்ணோம், அப்படியே அவர் மேலே போய் டமால்னு போய் விழுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? அப்புறம் டப்புன்னு எழுப்புவாங்க. ஸோ இந்த கழுத்தோடைய நரம்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் C5 C6 C7 C8 T1. அது எப்படி பர்முட்டேஷன் காம்பினேஷனாக இங்கேருந்து ஒரு பிரான்ச் அங்கேருந்து ஒரு பிரான்ச் எல்லாம் மாறி முடிஞ்சதுன்னா இதை வந்து இந்த பொதுநலம் உள்ளவங்க இதை வந்து ஒரு இந்த சார்ட்டை வந்து ஒரு சார்ட்டாக வரைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிகர் நம்பர் 7.52 AB ப்ளஸ் உங்கள் புக்லேயும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த EB போர்ட்லேருந்து வெளியே கேபிளுங்க போகும் பாருங்கள், அது மாதிரி இருக்குது படம். தெரியுதா? ஃபேன் கிட்ட வரும்போது ஒரே வயர் தான் அந்த ஃபேனுக்கு போய் கனெக்ஷன் கொடுக்கும், அது நமக்கு டவுட் இருக்காது. ஆனால் EB போர்டு கிட்ட நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள், நம்ம அந்த மோட்டர் வைக்கிற இடத்துல அப்படியே இடியாப்பத்தை புட்டுப்பட்ட மாதிரி இருக்கும், வயர் நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. தெரியுதா? யாது எதோட வருதுன்னு தெரியாது, பட் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லா புரியணுன்னு தான் இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம். ஸோ C5 C6 ஜாயின் ஆகுறாங்க, C7 தனியாக போகிறாங்க, T1 போகிறாங்க. ஆனால் அட்லீஸ்ட் இங்கே நினைவு நம்ம படுத்திக்கலைனாலும் இந்த லாஸ்ட்டு இவங்க எல்லாம் மாறி என்னவா மாறுறாங்க, மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ், ரேடியல் நர்வ், அல்னார் நர்வ், மீடியன் நர்வ். ரேடியல் நர்வ் உங்களுக்கு தெரியும் கட்டை விரல் பகுதி, அல்னார் நர்வ் உங்களுக்கு தெரியும் சுண்டு விரல் பகுதி, மீடியன் நர்வ் மத்தி பகுதி, மஸ்குலோகுட்டேனியஸ் இந்த தோள்பட்ட பகுதி அப்படிங்கிறது தெரியணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த குழந்தை பிறக்கும் பொழுது முதல்ல தலை வரும்,
அப்புறம் தலையை திருப்பிக்கும், அப்புறம் லெஃப்ட் ஷோல்டர் வெளியே வரும், அப்புறம் ரைட் ஷோல்டர் வெளியே வரும். இந்த லெஃப்ட் ஷோல்டர் வரும்போது கை வெளியே வராத போது சில பயிற்சி இல்லாத செவிலியர்களோ பயிற்சி இல்லாத மருத்துவர்களோ சில அஜாகிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கையை போட்டு ஹூக் பண்ணி இழுப்பாங்க. இழுக்கும்போது அளவுக்கு மீறி இழுத்தா இந்த வயரெல்லாம் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் வாழ்நாள் முழுக்க அவங்க எர்ப்ஸ் பால்சி, அந்த பால்சி பேர் என்ன? எர்ப்ஸ் பால்சி அப்படின்னு பேர். போலீஸ்மேன் ஸ்டிப் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு போலீஸ்மேன் ஸ்டிப்னா கை இப்படி திருப்பிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு பேர் அந்த காலத்திலே வச்சுருக்காங்க. போலீஸ்மேன் டிப் அப்படின்னா எப்படி அவங்க இந்த லஞ்சம் தெரியாமல் வாங்குறாங்க எப்படி அது மாதிரி கை திரும்பிக்குமா. இந்த இந்த ரோபோ படத்தில் வரும் இல்லையா, கை எதாவது வெட்டுன்னு உடனே அவர் உடனே என்ன பண்ணுவார்? வெட்டிடுவார். எதனா வெட்டுன்றாங்க, அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இன்னொரு நரம்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லாங் தொராசிக் நர்வ், ஃப்ரீனிக் நர்வ் அப்படின்னு கான்ட்ரிபியூஷன் டு ஃப்ரீனிக் நர்வ் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு புது வார்த்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஃப்ரீனிக், PHRENIC. இந்த ஃப்ரீனிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டயாஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஆல்ரெடி சார் வந்து மிகவும் ப்ரில்லியண்ட்டாக ஆன்சர் பண்ணார். விச் இஸ் தி மெயின் மசில் ஆஃப் ரெஸ்பிரேஷன்? விச் இஸ் த மெயின் மசில் ஆஃப் ரெஸ்பிரேஷன்? சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். டயாஃப்ரம். ஸோ டயாஃப்ரமுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. டயாஃப்ரமுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து செப்பரேட்டர், பிரிப்பார். இப்போ வந்து ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன திரை இருக்கும், அதை டயாஃப்ரம்னு சொல்லுவாங்க. ஸோ டயாஃப்ரம் அதை தான் நம்ம தொராக்ஸையும் அப்டமனையும் அந்த திரை பிரிக்குது அப்படின்றதுனால அதை நம்ம டயாஃப்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃப்ரீனிக் நர்வும் இந்த பிளெக்ஸஸில் தான் வருது. அதனால தான் கழுத்தில் அடிபட்டுது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்லனா அது ஃப்ரீனிக் நர்வுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுனால கழுத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி முறிவு ஏற்பட்டால் நரம்பு கட்டிங் ஆகிட்டாக்கா மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டுடும். ஏன்னா அவங்க எதுக்கு நரம்பு சப்ளை பண்ணுறாங்க? ஃப்ரீனிக் நர்வ். ஃப்ரீனிக் நர்வ்னா யார்? டயாஃப்ரமுக்கு போகுது. அதனால தான் தண்டுவடத்தில் அடிப்பட்ட உடனே ரோட் டிராஃபிக்கில் தண்டுவடத்தில் அடிபடுறதும் ஏன் மூச்சு திணறி இறக்குறாங்க. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ரோட்டில் வண்டியில் நாய் குறுக்கால் அடிபட்டு உடனே ஒரு நாய் பஸ்ஸில் அடிப்படும் போதோ இல்லை பைக்கில் அடிப்படும் போதோ இல்லை பூனை அடிபட்டு இறக்கும் போதோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணு முன்னாடியே அந்த காட்சியை பாருங்கள். அடிபட்டுடும், வீலுக்கு அடியில் மாட்டோம், பாடி ட்ரங்க் மாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே கழுத்து மேலே வீல் ஏறிட்டாலோ தலை மேலே வீல் ஏறிட்டாலோ கொஞ்ச நேரம் உடனே ஃபிட்ஸ் வர மாதிரி அது பண்ணும். கை கால்லாம் இழுத்துக்கிட்டு அப்படி இப்படி பண்ணும். அப்புறம் கக்கா போகும், மோஷன் போயிடும், அதுக்கப்புறம் அது இறந்துடும். இதுதான் இறப்போட பொதுவான விதி. இப்படி தான் ஒருத்தர் இறக்கும் பொழுது கடைசியில் யாராக இருந்தாலுமே உடம்பில் இருக்கிற எல்லா மசில்ஸ் லூஸ் ஆகிடும். அதனால் பிடிச்சிட்ருக்கிற மோஷன் வெளியே விட்டுருவாங்க, பிடிச்சிட்ருக்கிற யூரின் விந்து எல்லாமே வெளியேறிடும். அதனால தான் வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. அந்த ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த நரம்புகள் எல்லாம் கட்டிங் ஆகிடும். அந்த நரம்புகள்லாம் அதோடைய கரண்ட் சப்ளை விட்டுடுறதுனால அதோடைய பிடிமானத்தை அது விட்டுடும். அதனால தான் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் கழுத்து அடிப்பட்ட உடனே என்ன ஆகும்? பேஷண்ட்டு மூச்சு திணற ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளட் லாஸ்னாலையும் ஆகலாம். ரெண்டாவது அதோட ஃப்ரீனிக் நர்வ் சப்ளைனால் அது டயாஃப்ரமோட ஃபங்க்ஷன் என்ன? ஏறி ஏறி இறக்கணும். அந்த ஏறி ஏறி இறக்குற ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், ஆளோடைய ஆட்டம் க்ளோஸ். இப்போ இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் இந்த லாங் தொராசிக் நர்வ் எப்படி வருதுங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ பியூட்டி ஆஃப் கிரேஸ் அனாட்டமி உங்களுக்கு எப்பயும் சொல்லியிருக்கேன். பகுதியாக இப்போது உங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த பகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, ரேடியல் நர்வ் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, மீடியல் நர்வ் எப்படி வராங்க அப்படிங்கிறது தெரியுது. இதில் தெரியுது அல்னார் நர்வ் எப்படி வருது. நான் இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கையில் மீடியல் எபிகாண்டல் பின்னாடி லேசாக அப்படி டிங்லிங் பண்ணி காட்டேன். ஒரு நர்வ் திக்கனிங் இருக்குது. அதோட உங்களுக்கு ஒரு நோயும் பக்கத்துலேயே சொன்னேன். அந்த நோயோட பேர் தொழு நோய், ஹான்சன்ஸ் டிசீஸ். மதர் தெரேசாவை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்த நினைவு வந்திருக்கும். ஸோ இது வந்து அல்னார் நர்வ். மேலே வர நர்வ், இந்த நர்வ் பேர் என்ன? மீடியன் நர்வ். நடுவில் வர்றது மீடியன் நர்வ், பின்னாடி வர்றது ரேடியல் நர்வ், மேலே வர்றது மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டயக்ராம் ஹோம்ஒர்க்கில் 7.54 நீங்கள் அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆக்சிலரி நர்வ், இந்த ரேடியல் நர்வ் உங்களுக்கு தெரியும். அந்த C7 தான் அப்படியே ரேடியல் நர்வாக பயணிக்குது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த டயக்ராமில் C7 தான் அப்படியே என்னவா மாறுது? ரேடியல் நர்வாக மாறுது. ஸோ இந்த ரேடியல் நர்வாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரான்ச்சஸ் அந்த ரேடியல் நர்வ் போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே அந்த நர்வ் எந்த பக்கம்லாம் போகுதோ அங்கே உள்ள மசில்ஸ் எல்லாம் அது சப்ளை பண்ணிடும். இப்போ இது வந்து ஸ்கேப்புலா வழியாக போகுதுன்னா இந்த சப்ஸ்கேப்புலாரிஸ், அதுக்கப்புறம் இந்த லட்டிஸ்மஸ் டார்சை,
அதனால தான் இந்த நர்வ் பார்த்தீங்கன்னா அந்த நர்வ் டு தொராக்கோடார்சல் நர்வ் அந்த மாதிரி அந்த நர்வ்ஸு வரும். பட் அட்லீஸ்ட் இது ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் இதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பிளெக்ஸஸ் இல்லையா, C5, C6, C7, C8, T1 அவங்கெல்லாம் அப்படியே பர்முடேஷன் காம்பினேஷன் ஆகி மஸ்குலோகுடேனியஸ் நர்வ், மீடியன் நர்வ், அல்னார் நர்வ், ரேடியல் நர்வாக மாறுது. அதில் வந்து அல்னார் நர்வ் சுண்டு விரல் சைட்லையும், ரேடியல் நர்வ் கட்டை விரல் சைட்லையும், மீடியல் நர்வ் நடுப்பகுதியும், மஸ்குலோகுடேனியஸ் நர்வ் மேலே, ரேடியல் நர்வ் அதே மாதிரி பின் பக்கம் சப்ளை பண்ணுது. அந்த வர வழியில் வரக்கூடிய எல்லா மசில்ஸ், இந்த சப்ஸ்கேப்புலரிஸ் மசில், லாட்டிசிமஸ் டார்சை எல்லாமே அதை சப்ளை பண்ணுது. ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்குறது வந்து லிம்ப் நோட்ஸ். கட்டை விரலில் புண்ணு வந்ததுனாலோ இல்லை கட்டை விரலில் ஏதாவது கையில் சீல்லாம் பிடிச்சதுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அக்கில் நெறி கட்டின மாதிரி இருக்குது சார், தூக்க கொள்ள தான் கொஞ்சம் கஷ்டம், அங்கே அப்படியே லேசாக தொட்டு பார்த்தா ஒரு நெல்லிக்காய் மாதிரி கையில் உருளுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா ஜங்ஷன்ஸ்லையும் லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது. லிம்ஃப் நோட்ஸ் யார்? நம்மளுடைய உடம்போட பாதுகாப்பாளர், நம்மளுடைய போலீஸ்மேன் ஆஃப் தி பாடி. எல்லா போலீஸ்மேன் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டிலலாம் நிற்க மாட்டாங்க, ஜங்ஷனில் தான் நிற்பாங்க. 3 முனை முக்கு ரோடு, 4 முனை கூட்டு ரோடு, அங்கே தான் நின்று ஊதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை நிறுத்து பேப்பர் எடு அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லிம்ப் நோட்ஸ் எல்லாமே ஜங்ஷன்ஸில் தான் இருப்பாங்க. இந்த ஆக்சிலரி ஏரியா, சர்விக்கல் ஏரியா, கிராயின் ஏரியா, காது ப்ரீஆரிக்குலர், சுப்பீரியர், போஸ்டீரியர், கழுத்தில் பார்த்தீங்கன்னா சப்மேண்டிபுலர், சப்மென்டல், இங்கே சர்விக்கல் லிம்ஃப் நோட்ஸ். இது நம்ம பார்க்குறது. இந்த ஏரியாவில் லிம்ஃப் நோட் வந்தால் அதுக்கு பேர் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த இடம் பேர் என்ன? ஆக்சிலா. ஸோ அந்த நோட்ஸ் பேர் என்ன? ஆக்சிலரி நோட்ஸ். அவ்வளோதான். ஸோ பேர் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஹியூமன் அனாட்டமி நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கிட்டத்தட்ட எழுதிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆக்சிலரி நோட்ஸு. அதில் ஒரு குரூப்பாக பிரிச்சுப்பாங்க அந்த ஆக்சிலரி நோட்ஸு. எதை சுற்றி வராங்கன்னா, ஹியூமரஸை சுற்றி வந்தாங்கன்னா ஹியூமரல் நோட்ஸு, சப்ஸ்கேப்புலர் மசிலை சுற்றி வந்தால் சப்ஸ்கேப்புலர் நோட்ஸு, கிளாவிக்கல் கீழே வந்தால் கிளாவிகுலர் நோடு, சென்ட்ரல் நோடு, பெக்டோரலிஸ் மேஜர் மசில், இந்த தடிமனான சதை, அதுக்கு பேர் வந்து பெக்டரல் நோட்ஸு. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலனாலும் ஆக்சிலாரில் இருக்கிற நோட்ஸ் பேர் ஆக்சிலரி நோட்ஸு. யாரை ட்ரெயின் பண்ணுறாங்க? லிம்ப் நோட்ஸை மட்டும் ட்ரெயின் தான் சொல்லணும். ஏன்னா லிம்ப் நோட்ஸ் வந்து அசுத்தமான பொருளை எடுத்துக்கிட்டு போகுது. அது கையிலேருந்து எடுத்துக்கிட்டு போய் நேராக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த இன்ஃபீரியர் வீனா கவா, சுப்பீரியர் வீனா கவா கிட்ட வர ஜூகுலர் வெயினில் போய் கனெக்ட் ஆகும். அந்த இன்னொரு டயக்ராம் வரும்போது காட்டுறேன். ஸோ லிம்ப் நோட்ஸ் பாதுகாவலர் என்ன செய்கிறாங்கன்னா, உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொடுத்து தேவையில்லாத கெட்ட பொருளை என்ன பண்ணுறாங்க, அசுத்த ரத்தத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்புறம் அது நுரையீரலில் போய் சுத்தமாயிடுது. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. lymphatic drainage from the lateral part of the breast passes through the nodes in axilla. Significant disruption to the normal lymphatic drainage of the upper limb may occur if a mastectomy of a surgical axillary node clearance has been carried out for breast cancer. Furthermore, some patients have radiotherapy to the axilla to prevent the spread of metastasis. But a side effect of this is the destruction of the tiny lymphatics as well as the cancer cells. If the lymphatic drainage of the upper limb is damaged, the arm may swell and pitting pedal edema, lymphedema may develop. ஸோ சுத்தமாக புரியாமல் இருந்திருக்காது. இப்போ இந்த தடவை கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த நெறிக்கட்டிகள்லாம் அசுத்தமான அந்த கெட்ட பொருளை எடுத்துகிட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் நல்லா நினைவுபடுத்தி பாருங்கள். நீங்கள் ஓபிடியில் கண்டிப்பாக பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் 1-2 பேஷண்ட் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாறு எடுத்திருப்பாங்க. மார்பை எடுக்கிற அறுவை சிகிச்சை பேர் மாஸ்டெக்டமி. மார்பை எடுக்கிற அறுவை சிகிச்சை பேர் மாஸ்டெக்டமி. அதை ரைட்டும் வச்சுக்கலாம், லெஃப்ட்டும் வச்சுக்கலாம், எந்த பக்கம் புற்றுநோய் இருக்கிறத பற்றி இருக்குது. ஸோ மாஸ்டெக்டமி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் அந்த அப்ரிவேஷன் இதில் எழுதுங்க. நேற்று சொன்ன ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் நேற்று ஒரு 2 வார்த்தை சொல்லியிருந்தேன், அப்புறம் அதை ரிகால் பண்ண முடியல. அந்த மாஸ்டெக்டமி வந்து மாஸ்டெக்டமினா சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் பிரஸ்ட். சர்ஜிக்கல் அறுவை சிகிச்சை மூலமாக புற்றுநோய் இருப்பதன் காரணமாகவோ ஏதோ ஒரு அவசியமான காரணமாக அந்த மார்பகத்தை ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ அந்த மார்பகத்தை ரிமூவ் பண்ணும் பொழுது, மார்பகம் ரிமூவ் பண்ணுறதோடு இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கீமோதெரப்பி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ரேடியோதெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. கீமோதெரப்பினா இந்த புற்றுநோய், கீமோதெரப்பி வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, ரேடியோதெரப்பியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அப்ரிவேஷன் எழுதிக்கோங்க. விளக்கத்தில், இங்கிலீஷ் தமிழ் விளக்கத்தில்
ஸோ கீமோதெரப்பினா கேன்சருக்கு எதிரான புற்றுநோய்க்கு எதிரான மருந்தை செலுத்துவது பேர் கீமோதெரப்பி. ரேடியோ தெரப்பினா புற்றுநோய் செல்ஸ்க்கு எதிராக கதிர்வீச்சுகள், இந்த காமா ரேஸ் சொல்கிறாங்களே, லீனியர் ஆக்சிலேட்டர் ஃபிசிக்ஸ்லலாம் நம்ம சாருக்கு நல்லா சார் அதை பற்றி ஒரு நாள் லீனியர் ஆக்சிலேட்டர் பற்றி ஒரு ஸ்மால் கிளாஸ் ஜஸ்ட் ஒரு 10 minutes எடுங்க. லீனியர் ஆக்சிலேட்டர் அந்த சைக்ளோட்ரான்னு வரும் இல்லையா, நான் ஸ்கூல் படிக்கும்போது சைக்கிள் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வருதா சைக்ளோட்ரான்? ஸோ சைக்ளோட்ரானை பற்றியும் லீனியர் ஆக்சிலேட்டர் பற்றி ஒரு ஸ்மால் காமா கேமரா பற்றி ஒரு ஸ்மால் லெசன் எடுங்க சார் நீங்கள். ஸோ அந்த சைக்ளோட்ரான் அந்த காமா கேமரா அதெல்லாம் வச்சு தான் இந்த கேன்சர் செல்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க. சரி, அதுதான் இருந்துட்டு போது, அதுக்கும் இந்த பகுதிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பண்ணால், இந்த லிம்ஃபேட்டிக்ஸை பாதிக்கிறதுனால அந்த கை வீக்கமாக இருக்கும். ரேடியோ தெரப்பி கீமோதெரப்பி கொடுக்கும் பொழுது அந்த லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ் அஃபெக்ட் ஆகும். லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ் அஃபெக்ட் ஆகும் பொழுது அந்த கை வீக்கமாக தெரியும். அந்த இடத்துக்கு ஸ்கின்னுக்கு பேர் லிம்ஃபேட்டிக்ஸ் அஃபெக்ட் ஆகி அந்த ஸ்கின் எப்படி இருக்குன்னா ஒரு சாத்துக்குடி அல்லது ஆரஞ்சோட தோல் மாதிரி இருக்கும். பக்கர்டு ஸ்கின். சாத்துக்குடியோட தோல் பார்த்துருக்கீங்களா? அப்படியே புள்ளியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்கின். ஸோ அந்த ஸ்கின்னுக்கு பேர் பியூடி ஆரஞ்ச் அப்பியரன்ஸ் அப்படின்னு பேர். பியூடி ஆரஞ்ச் அப்பியரன்ஸ். இதுவும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க, இதுவும் அப்பியரன்ஸில் எழுதிக்கோங்க. பியூடி ஆரஞ்ச் ஸ்பெல்லிங் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. PEAUDE, ஈக்கு மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி, ஆரஞ்சு தான், ORANGE. ஸோ பியூடி ஆரஞ்சு, மாஸ்டெக்டமி, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி, இந்த வார்த்தையெல்லாம் பாக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த சார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா காட்டுங்க, அதை நான் எழுதி கொடுக்குறேன். ஸோ அந்த கை பார்த்திங்கன்னா வீக்கமாக இருக்கும். வேறு எங்கே இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, யானைக்கால் நோயிலையும் இதை நம்ம பார்க்கலாம். கையில் யானைக்கால் நோய் வந்ததுனாலோ காலுக்கு வந்ததுனாலோ அந்த மாதிரி லிம்ஃபேட்டிக்ஸ் நெறிக்கட்டிகளை தான் அதுவும் பாதிக்குது. அதே மாதிரி பியூடி ஆரஞ்ச் அப்பியரன்ஸ் எந்த 2 இடத்துல பார்ப்பீங்க அப்படின்னா, போஸ்ட் கீமோதெரப்பி பிரஸ்ட் கேன்சர்லேயும் ஃபைலேரியாசிஸ் யானைக்கால் நோயிலையும் நம்ம பார்ப்போம். ஸோ மெமரியை நம்ம எப்போவும் என்ன பண்ணணும், சின்க்ரனைசேஷன், ஒன்றோட ஒன்று ஒட்டி பார்க்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம அடுத்து இந்த ஆக்சிலரி ப்ராசஸ் ஆஃப் பிரஸ்ட்டு. இப்போ இந்த டயக்ராமில் அழகாக இது உத்து பார்த்தா தான் இது தெரியும். இப்போ நல்லா பாருங்கள், இது நிப்பிள் ஏரியோலா. ஸோ இந்த இடத்துக்கு பேர் நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ். இது பிரஸ்ட் டிஷ்யூ இருக்கும். நிப்பிள் ஏரியோலாவை சுற்றி முடி இருக்கும். அது ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கு இருக்கும். பெண்ணுக்கு இருக்கிறதுனால அது இவங்களுக்கு பெண்மை குறைபாடு இருக்குது, இந்த முடியெலாம் எடுக்கணும் அப்படி கிடையாது. பெண்களுக்கும் இந்த நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸை சுற்றி முடி, சின்ன முடி இருக்க தான் செய்யும். அது எதுக்குன்னா, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முடி இருக்குன்னா அந்த உறுப்புக்கு பாதுகாப்பு. இந்த நிப்பிள் தான் அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்க போகுது. அந்த நிப்பிள் காம்பு சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக சின்ன முடி, ஏதாவது சின்ன இன்செக்ட்ஸ்லாம் வந்தால் கூட அந்த முடியில் மாட்டி சிக்கிக்கும். ஸோ இந்த பிரஸ்ட் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ளாட் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஃப்ளாட்டு டிஸ்க் ஷேப், ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதோடைய சின்ன முனை மட்டும் பாருங்கள் ஒரு மடக்கி அக்கிள்குள்ளே விட்டுருக்கு. அந்த இடத்துக்கு பேர் தான் ஆக்சிலரி டெயில் ஆஃப் ஸ்பென்ஸ். எத்தனை தடவை உங்களுக்கு கிளாஸில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு பேர் என்ன, ஆக்சிலரி டெயில் ஆஃப் ஸ்பென்ஸ். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க்கோட டயக்ராமில் 7.57 புக்கில் வரைங்க. ஸோ கொஞ்சம் அப்புறம் முடிகிறவங்க சார்ட்டில் வரைங்க. இப்போ நம்ம போன்ஸ் ஆஃப் தி அப்பர் லிம்பை பார்க்குறோம். போன்ஸ் ஆஃப் தி அப்பர் லிம்ப் இப்போ நம்ம பார்க்குற இடத்துல நம்ம பார்க்குற எலும்பு என்ன எலும்பு? இது ஹியூமரஸ். ஹியூமரஸோட பார்ட்ஸு இது ஹெட்டு, இதில் இதுதான் பந்து. அப்புறம் இது கிரேட்டர் டியூபர்க்கல், லெஸர் டியூபர்க்கல், இது ஷாஃப்ட்டு, இது டிஸ்டல் எண்டு. டிஸ்டல்னால் தூரமானது, இது பக்கத்தில் இருந்தால் அது ப்ராக்சிமல் எண்டு. அதில் பார்த்தீங்கன்னா மீடியலாக இருக்கிறது மீடியல் காண்டைல், லேட்ரலாக இருக்கிறது லேட்ரல் காண்டைல். ஸோ இது மீடியல் காண்டைலாக இருக்கணும், இது லேட்ரல் காண்டைலாக இருக்கணும். ஏன்னா இதுதான் உள்பகுதி ஹியூமரஸோட. எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஹியூமரஸில் எது மீடியல் எது லேட்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் உடம்போட ஒட்டி இருக்கும் இல்லையா, பந்து தான் கிண்ணத்தோட ஒட்டி இருக்கும். ஸோ இது மீடியல் காண்டைலாக இருக்கணும், இது லேட்ரல் காண்டைலாக இருக்கணும். ஸோ இந்த ஹியூமரஸ் போனையும் நீங்கள் வரையலாம். பேஜ் நம்பர் 668, ஃபிகர் நம்பர் 7.59. அசைன்மெண்ட்டோட பேஜ் நம்பர், ஃபிகர் நம்பர் முன்னாடி இதில் குரூப்பில் போடுவீங்க. ஸோ இப்போ இந்த ஹியூமரஸோட லேட்ரல் எபிகாண்டைல், மீடியல் எபிகாண்டைல் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது லேட்ரல் எபிகாண்டைல், மீடியல் எபிகாண்டைல். லேட்ரல் எபிகாண்டைலில் ரேடியஸ் அட்டாச் ஆகும், ஏன்னா கட்டை விரல் கிட்ட வருது. லேட்ரல்னால் வெளியே இருக்கிறது. ஸோ லேட்ரல் கட்டை விரல் கிட்ட வருது. இது ரேடியஸ் போன், இது அல்னார் போன். ஸோ லேட்ரல் எபிகாண்டைலில் ரேடியஸும் மீடியல் எபிகாண்டைலில் அல்னார் போனும் கனெக்ட் ஆகும். பின்னாடி இருக்கிறது ட்ராக்லியா.
ட்ராக்லியாங்கிற வார்த்தை வேறு எங்கே நீங்கள் பார்த்தீங்க? கண்ணில் ட்ராக்லியர் நர்வ் பார்த்தீங்க. ஸோ ட்ராக்லியா அப்படின்னா ராட்டனம் அப்படின்னு அர்த்தம். ட்ராக்லியானா ராட்டனம். இப்போ அந்த ராட்டனம்னா என்ன? நம்ம எங்கே பார்க்குறோம் ராட்டினத்தை? சர்க்கஸில் பார்க்குறோம், ராட்டினம் சுற்றுது. கிணறுல பார்க்குறோம், ராட்டினம் இருக்குது. ராட்டினத்தில் தானே அந்த கயிறு போது அதில் வந்து தண்ணி இறைக்கிறோம். ஸோ ராட்டினம்னா என்ன? ஒரு புள்ளி, ஒரு கயிறு. ஸோ மெக்கானிசம் ஆஃப் புள்ளி கூட ஒரு கிளாஸ் எடுங்க சார். ஒரு புள்ளியோட ஃபிசிக்ஸில் புள்ளி என்னென்னா, ஒரு பகுதியில் மத்திய பகுதி இருக்கும், அந்த பகுதியை சுற்றி ஒரு 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 சக்கரம் மாதிரி சுற்றும். அந்த சக்கரத்து மேலே ஒரு கயிறு பாஞ்சுக்கிட்டே போகும். ஆனால் சக்கரம் தான் சுற்றுமே தவிர கயிறு சுற்றாது. கயிறு அப்படியே கிளைட் ஆகும். ஆனால் சக்கரம் சுற்றுறதுனால அந்த கயிறை கீழே இறக்கும், கயிறை மேலே இழுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ராக்லியா இடத்துல தான் அல்னா போன் போய் உட்காருது. அல்னா போய் உட்காருது. ட்ராக்லியா அப்படியே இருக்குது, அந்த அல்னா கிளைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் நம்ம எல்போ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுது. அப்போ இந்த எலும்புக்கு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. இந்த கேபிட்டுலம், இந்த லேட்ரல் எபிகாண்டைல், மிடில் எபிகாண்டைல், ட்ராக்லியா, கேபிட்டுலம். கேபிட்டுலமில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் போன் வந்து அட்டாச் ஆகிடுது. கேபிட்டுலம் அப்படின்னா, கேபிட்டல் அப்படின்னா தலைநகரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேடியஸ் போன் எந்த விதமான நகராமல் ஒரு இடமா உட்காந்துக்குது, கேபிட்டலாக உட்காந்துக்குது. ஸோ அதனால அது பேர் கேபிட்டுலம். ஆனால் அதே ட்ரோக்லியா அப்படின்னா நகருது. யார் நகர்றாங்க? கையில் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் யார் தராங்க? அல்னா போன். அல்னா போனும் ஹியூமரஸும் நட்பாகி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவங்க ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் தராங்க. ஆனால் அதே ப்ரொனேஷன் சுப்பினேஷன் யார் தராங்க? ரேடியஸ் போன் தருது. ஏன்னா ரேடியஸோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷேப்டாக இருக்கும். நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ அழகாக பாருங்கள், இது நம்ம மேலே பார்த்துட்ருக்கிறது அல்னா போன், இது நம்ம கீழே பார்த்துட்ருக்கிறது, மேலே பார்த்துட்ருக்கிறது ரேடியஸ் போன், கீழே பார்த்துட்ருக்கிறது அல்னா போன். அவ்வளோ நம்பிக்கை. ஸோ இதோட எக்ஸ்ரே படமும் ஒன்று காட்டுறாங்க. நீங்கள் இது எக்ஸ்ரேல என்ன தெரியுது? நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நமக்கு ஒரு 5 வருஷம் படிச்சுட்ட பிறகும் எந்த போன் என்ன வருதுன்னு தெரியல, எக்ஸ்ரே வச்சு திண்டாடிட்டு இருப்போம். எக்ஸ்ரே வந்தோடனே பேஷண்ட் அட்டெண்டர்லாம் வாங்கின்னு போய் வச்சு பார்ப்பாங்க. அப்படி ஆமாம்மா இந்தாம்மா சொல்லிக்கிறாரு, ஒன்றுதாம்மா ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்வம் தான், நம்ம வீட்டுக்காராச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சே, என்னன்னு பார்க்கலாம் அப்படி பார்ப்பாங்க. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில நேரம் அப்படியே சிடி ஸ்கேன்லாம் வச்சு கூட பார்ப்பாங்க. வெளியே எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் கூட அட்டெண்டர்லாம் வச்சு வெயிலில் வச்சு அப்படி பார்ப்பாங்க. ஆமாம்மா இங்கே தான்மா நுரையில் அரிச்சிருக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், ஒரு ஆர்வம் தான் அப்படின்னு ஒரு பாராட்டிக்கிட்டு திரும்ப நம்ம எக்ஸ்ரே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ரேடியஸ் போன் தெரியுதா? இந்த மேலே கப்பு மாதிரி இருக்குது பாருங்கள், இது ஒரு டிஸ்க் மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த பெப்பர்மெண்ட் மிட்டாயெல்லாம் வரும் இல்லையா, போலோ மிட்டாய், சின்ன பாப்பின்ஸ் மிட்டாயெல்லாம் வரும், அது மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பேர் ஹெட்டு. இவர் எங்கே போய் அட்டாச் ஆகுறாரு? கேபிட்டுலத்தில். இங்கே வந்து அட்டாச் ஆகுறாரு. அதனால தான் கை நம்ம ப்ரொனேஷன் சுப்பினேஷன், குழம்பு ஊற்றுறதுக்கு, எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு, பாத்ரூமில் கக்கா போயிட்டு மக்கில் தண்ணி ஊற்றுறதுக்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? இந்த ரேடியஸ் போன். ப்ரொனேஷன் சுப்பினேஷன் பண்ணுறதுக்கு ரேடியஸு. கையை எல்போ ஃப்ளெக்ஷன், நம்ம டம்பிள்ஸ் எல்லாம் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, வாலியை தூக்கி மேலே வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எதையாவது லிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்போவில் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் யார் தராங்க அப்படின்னா நம்மளுடைய அல்னா போன். ஸோ அதனால தான் அல்னா பார்த்தீங்கன்னா கொக்கி மாதிரி இருக்கும். அந்த ராட்னத்தில் போய் மாட்டுறதுக்காக. அந்த ராட்னம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹியூமரஸ் போன்ற ராட்னம் இருக்கும். அல்னா வந்து இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். போயிட்டு அதில் இப்படி மடக்கிறதுனால அதில் என்ன ஆக்ஷன் நமக்கு கிடைக்குது? ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது. ஆனால் இதுவே கேபிட்டுலம் ரேடியஸ் போன் இருக்கிறதுனால இந்த இடத்துல இது சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு ப்ரோனேஷன் சுப்பினேஷன் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு எல்போ போனோட ஃப்ளெக்ஸ்டு பொசிஷனை நம்ம பார்க்குறோம். இதில் இந்த அல்னாவோட ட்ராக்லியா அதை நம்ம பார்க்குறோம். இதான் அல்னார் போன். பக்கத்தில் இருக்கிறது ரேடியஸ் போன். இது மீடியல் எபிகாண்டைல், அதை நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுடைய படம் டயக்ராமில் ஹோம்ஒர்க்கில் பேஜ் நம்பர் 670 ஃபிகர் 7.61A, ஃபிகர் நம்பர் 7.62A, அதில் வந்து இந்த செகண்ட் டயக்ராம் மட்டும் வரைஞ்சால் போதும். இந்த 4 வேணால், இந்த செகண்ட் டயக்ராம் மட்டும் வரைஞ்சால் போதும். அப்புறம் வந்து இப்போது இந்த பைசப்ஸ் பிரேக்கை, இந்த பைசப்ஸ் மசில், இந்த பிரேக்கியாலிஸ் மசில் பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இந்த பைசப்ஸ் மசில் பார்த்திங்கன்னா மேலேருந்து அட்டாச் ஆகுது.
இந்த பைசப்ஸ்க்கு 2 ஹெட் இருக்குது. ஒன்று கரக்காய்ட் ப்ராசஸ்லேருந்து ஒன்று வருது, இன்னொன்று வந்து மேலே அந்த க்ளீனாய்டு லேப்ரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பந்து கிண்ணத்துலேருந்து ஆரம்பிக்குது. அது வந்து அப்படியே பைசப்ஸாக வந்து ரேடியஸும் அல்னால கனெக்ட் ஆகுது. கீழே இருக்கிறது வந்து பிரேக்கியாலிஸ் மசில், அதுக்கு கீழே இருக்கிறது கொரக்கோ பிரேக்கியாலிஸ் மசில். ஸோ கை ரொம்ப வலிமையானது. நம்ம மேலே பார்க்குறது பைசப்ஸ், கீழே பார்க்குறது ட்ரைசப்ஸ். அதுக்கு கீழே 2 மசில்ஸ் இருக்குது. அந்த மசில் பேர் பிரேக்கியாலிஸ் மசில், இன்னொரு மசில் பேர் கொரக்கோ பிரேக்கியாலிஸ் மசில் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பட் மேலே அட்லீஸ்ட் நம்ம கைக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, த பல்க் ஆஃப் தி ஆர்ம் இஸ் ஃபார்ம்டு பை பைசப்ஸ், பல்க் ஆஃப் தி இன்ஃபீரியர் பார்டர் ஆஃப் தி ஆர்ம் இஸ் ஃபார்ம்டு பை ட்ரைசப்ஸ். அதுக்கு உள்ளே வந்து 2 மசில் இருக்குது. ஒன்று பிரேக்கியாலிஸ் மசில், இன்னொன்று கொரக்கோ பிரேக்கியாலிஸ் மசில். ஸோ இப்போ இந்த ட்ரைசப்ஸோட அட்டாச்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ட்ரைசப்ஸ் வந்து திரும்ப அதுவும் ஸ்கேப்புலாலேருந்து வருது. ஒரு பார்ட் ஆஃப் தி ட்ரைசப்ஸ் வந்து ஹியூமரஸ்லேருந்து வருது. ட்ரைசப்ஸ் எங்கே போய் அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலிகரனான் ப்ராசஸ் ஆஃப் அல்னாவோட ஒரு பகுதி ட்ரைசப்ஸ். அதனால தான் நம்ம ட்ரைசப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் பார்ப்போம். நம்மளுடைய எல்போவோட பின்பகுதியில் ஒரு ஆக்ஷன் நம்ம பார்ப்போம். வந்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த ஆர்ட்ரி எல்லாம் எப்படி ரேடியல் ஆர்ட்ரி அல்னார் ஆர்ட்ரியாக மாறுது. நம்ம நர்வ்ஸ் பார்த்துட்டோம். C5 C6 C7 C8 T1 எப்படி வந்து மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ், ரேடியல் நர்வ், அல்னார் நர்வ், மீடியல் நர்வ் மாறுதை பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த ஆர்ட்ரி எப்படி பிரேக்கோசெஃபாலிக் ட்ரங்க்லேருந்து சப்க்ளேவியன் ஆர்ட்ரியிலேருந்து ஆக்சிலரி ஆர்ட்ரி, பிரேக்கியல் ஆர்ட்ரி, ரேடியல் ஆர்ட்ரி, அல்னார் ஆர்ட்ரி, டிஜிட்டல் பிளெக்ஸஸாக எப்படி மாறுறதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வெயின், இந்த வெயின் தான் ரொம்ப முக்கியம். இந்த லேப் டெக்னீஷியனுக்குலாம் கையில் வந்து வெயினே அது வந்து தான் எனக்கு ரொம்ப இந்த நர்சஸ் மேலே ஒரு சின்ன கவலை. வென்ஃப்ளான் போட வரலன்னு சொல்லணும். ஒரு பேஷண்ட்டுக்கு வெயின் நைஸாக இருக்குது சார், அவங்க வந்து சரியாக சாப்பிடவே இல்லை, நம்மளுடைய அதாவது ஆட தெரியாதவங்க மேடக்கோன்னு சொல்லுவாங்களாம், ஒரு பழமொழி இருக்குது. வரலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். அதுதான் ஒரு நேர்மையான ஒரு சார் எனக்கு வென்ஃப்ளான் போட வரல, அந்த எனக்கு கிடைக்கல, வெயின் கிடைக்கலன்னு சொன்னோம். பேஷண்ட் வெயின் நைஸாக இருக்குது சார், நழுவுது சார், போட்ட உடனே பல்ஜாகிடுது சார், போட தெரியலன்னு அர்த்தம். ஸோ அழகாக இந்த வெயின் இப்போ எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கையில் அடுத்த வர கிளாஸஸில் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எங்கே வென்ஃப்ளான் போடுறதுனே தெரியும். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வந்து ஒரு வாய்க்காலை மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு வேஷ்டியை வச்சு மீன் பிடிக்கிற மாதிரி வென்ஃப்ளானை வச்சு உள்ளே விட்டு அல்வா கிண்ட மாதிரி கிண்டுவீங்க. அப்போது வென்ஃப்ளான் போட முடியாது, எல்லாருக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி லேபில் போய் வெயின் ரத்தம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரத்தம் எடுத்த உடனே அதில் பேஷண்ட்டுக்கு ஒரு பேரானந்தம். உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொன்ன உடனே வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க, பாருங்கள் எனக்கு ரத்தமே இல்லையா, இப்போ நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க லேபில் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள். லேப் டெக்னீஷியனுக்கு எடுக்க தெரிலன்னு அர்த்தம். இது பேர் ஃபில்பாட்டமி. அதாவது வெயின்லேருந்து ரத்தம் எடுக்கிறதுக்கு அர்த்தம் என்ன பேர்? ஃபில்பாட்டமி. இது ஒரு கலை, இது ஒரு ஆர்ட், ஒருத்தரோட தொழில், ஒருத்தரோட வாழ்வாதாரம். ஸோ இந்த கற்றுக்கல சரியாக படிக்காமல் வந்துட்டாங்க, இப்போ கற்றுக்க வேண்டிய நேரத்தில் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா வெயின் எங்கே இருக்குன்னு மேப் தெரியணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம பழைய படத்துலாம் பார்த்துருப்போம், ரகுவரன் பெரிய பில்டிங்லேருந்து ஒரு சின்ன துப்பாக்கி, பெரிய துப்பாக்கி வச்சு ஃபஸ்ட்டு அசம்பிளி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு கிட்டார் வாசிக்கிற சூட்கேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு கைப்பிடி ஹேண்டில் பெருசாக வச்சுட்டு அப்புறம் ஒரு டயக்ராம் காட்டுவாங்க. அதில் வந்து இன்ட்டு காட்டுவாங்க. அதில் நம்ம ஜனாதிபதி அவர் நேராக பார்ப்பார். அதில் அர்ஜுன் வந்து எங்கேயாவது கண்டுபிடிச்சிட்டு வருவார், இந்த ரகுவரன் எங்கே இருக்காருன்னு. பார்த்துருப்பீங்க பழைய படத்தில். அப்போ இந்த வெயின் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணணும். வெயின் தெரிஞ்சுட்டு தான் வென்ஃப்ளானே திறக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல வென்ஃப்ளானை திறந்துட்டு தான் வெயினே தேடுவீங்க. ஃபஸ்ட்டு வெயினை பிளாட் பண்ணணும். அந்த வெயினை நம்ம போட முடியுமா, போட முடியாதா, அதுக்கு என்ன சைஸ் வென்ஃப்ளான் வேணும், 16 காஜ் வேணுமா, 18 காஜ் வேணுமா, நம்ம கலர்ஸில் சொல்லணும், பிங்க் வேணுமா, ப்ளூ வேணுமா, க்ரீன் வேணுமா, கிரே வேணுமான்னு கண்டுபிடிக்கணும். அந்த லேபில் என்ன பண்ணுவாங்க, வெயின் எடுக்கிறேன் ரத்தம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 4 பக்கம் குத்திட்டு ரத்தமே வரலன்னு சொல்லி உடம்புல ரத்தமே இல்லைம்மா, போய் சாப்பிட்டு நல்லா வாங்கம்மான்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்க்கு எப்போவுமே நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹாப்பி தான். அது முக்கியமாக அவங்களோட கணவரோ மனைவியோ பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா பாருங்கள் நான் வீக்காக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன பயத்தை, ஒரு சின்ன நம்ம பேஷண்ட் சொன்னால் ஒத்துப்பாங்கன்றதுனால நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது. வரலன்னா கண்ணியமாக எனக்கு வரலன்னு சொல்லிடணும். நைஸ் வெயின்னு, நழுவுது, போட்டால் முதல்ல போகுது சார், அப்புறம் பல்ஜாகிடுது சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ நல்லா தான் நம்ம போடணும். அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த எல்போ ஜாயிண்ட்ஸ் பற்றி, இது நம்ம எல்போவில் ஃப்ராக்சர்ஸ் நிறைய பார்க்குறோம். சமீபத்தில் கூட ஒரு குழந்தை கையில் முறிவு ஏற்பட்டு நம்ம வார்டில் பிஓபி பற்றிலாம் பார்த்தோம்.
அதில் 2 ஃப்ராக்சர்ஸ். இதுதான் இந்த முக்கியமான ஃபோஸா. முட்டியில் எப்படி பாப்ளிட்டியல் ஃபோஸாவோ கையில் வந்து கியூபிட்டல் ஃபோஸா. கியூபிட்டல் ஃபோஸால தான் வெயின் நிறைய எடுப்போம். ஸோ இந்த வெயினோட ஹெச் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னு தெரியணும். ஸோ வெயினை டிப் பண்ணால் குழி வெட்டும். அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வென்ஃப்ளானில் கையில் நம்ம ரத்தம் எடுக்க பார்க்கணும். அப்புறம் இந்த ஃபோராம் பற்றி வரலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் நீண்ட தூரம் இருக்குது. மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஸோ அப்போ தான் anatomy உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.